வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இருக்கக்கூடிய ராசி துலாம் ராசி. இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகு, இந்த ராசியினுடைய அதிபதி சுக்கிரன். அப்போ சுக்கிரனுடைய வீட்டுல இந்த ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கு. இந்த ராசி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு ஆண் ராசி, இறந்த கால ராசி, காத்து ராசி. இறந்த கால ராசி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல சொல்லியிருக்கோம். நடந்து போன விஷயங்களை மறுபடியும் கிண்டியே பார்த்துட்டு இருப்பாங்க. அதனாலேயே மன நிம்மதியை இழந்துருவாங்க. நடந்து போன விஷயங்களும் இவங்க என்னைக்கு மறக்கிறாங்களோ அன்னைக்கே இவங்க நல்லா இருக்க முடியும். ஆனா இவங்க மறக்க முடியாது. என்ன கேட்டீங்கன்னா அது ராசியே இறந்த கால ராசி. அதே மாதிரி இது ஒரு காற்று ராசிங்க. சரத்துல காற்று ராசி. சரராசியில காற்று ராசி இருக்கிறதுலே பவர்ஃபுல். என்ன காரணம்னா இது ஒரு சூறாவளி நீங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்போ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க கோபம் சூறாவளி மாதிரி தான் வருங்க. யாருமே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமா இருக்குங்க. என்ன காரணம்னா சுக்கிரன் பொதுவாகவே காலபுருஷனுக்கு 2வது வீட்டுக்கு உண்டான கிரகம் பிளஸ் 7வது வீட்டுக்கு உண்டான கிரகம். அப்போ இந்த துளாராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நம்மளுடைய கணவன் அல்லது மனைவி குறிக்கிற ராசிங்கிறது. அப்போ வரக்கூடிய பார்ட்னர் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால எப்பவுமே கோபக்கார பார்ட்னரா அமைவாங்க, சண்டை போடக்கூடிய பார்ட்னரா அமைவாங்க, யாருக்குமே கண்ட்ரோல் ஆகாத பார்ட்னரா அமைவாங்க. இவங்களுடைய மனசு ரொம்ப ஸ்பீடா போகுங்க. சுயநலம் ரொம்ப அதிகமா இருக்குங்க இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு. தான், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குழந்தைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஒருத்தர் செஞ்சதை ஈஸியா மறந்துடுவாங்க. அதே மாதிரி என்னதான் நீங்க உயிரை கொடுத்து பழகினாலும் இந்த வார்த்தையில பாருங்கன்னா டக்கு டக்குன்னு பேசிடுவாங்க. இந்த குணம் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிகம். அதே மாதிரி எப்பவுமே நண்பர்கள் நல்ல நண்பர்கள் சேர்த்து இருந்தா இவங்க தப்பிச்சுக்குவாங்க. இல்லைன்னா ரொம்ப சிரமமா இருக்கும். என்ன காரணம்னா 7வது வீடு நண்பர்கள் குறிக்கிற ராசிங்க. இந்த காலபுருஷனுக்கு 7வது வீடு துள ராசியா இருக்கிறதுனால அது நண்பர்கள் குறிக்கிற ராசி. அதுல ராகுனுடைய நட்சத்திரம் இருக்கிறதுனால ராகு எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நல்ல நண்பர்களை கொடுக்காது. அப்போ எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா ஆகாத நண்பர்கள் தான் கொடுக்குங்க. அப்போ பழகும் போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சுவாதி நட்சத்திரங்கள் பிறந்தீங்கன்னா நண்பர்கள் சேர்க்கை ரொம்ப கவனமா நீங்க பார்க்கணும். இல்லைன்னா அந்த நண்பர்கள்னாலே உங்களுக்கு கெட்ட பேரு வரும். அதே மாதிரி இந்த சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா லட்சுமி நரசிம்மர். அப்போ இயற்கையாவே இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு பிறந்தவங்களுக்கு கோபம் அதிகமாக வரும், ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கும். உடல் பாத்தீங்கன்னா கோபம் அப்படி துடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அதே மாதிரி இவங்க யாராவது சீண்டுனாங்கன்னா அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய ராசியில் இருக்குதுங்க. இந்த சுக்கரனுடைய ராசிக்கு குறியீடு துளாராசி, அதாவது துலாபாரம். அப்போ இயற்கையாவே இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வரவு செலவு கணக்கோடுறதே எதுலையுமே செயல்படுவாங்க. ஆதாயம் இல்லாம எதையுமே செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் பாத்திரமாத்திலேயே ஒருத்தர் இடம் போட்டுருவாங்க. அதே மாதிரி இயற்கையாவே உங்களுக்கு முன்னெச்சரிக்கை அதிகமா இருக்குங்க. பய உணர்ச்சி அதிகமா இருக்கு, சந்தேக மனப்பான்மை அதிகமா இருக்கு. முழுமையா ஒருத்தருங்கிற நம்ப மாட்டாங்க. இது எல்லா குணமும் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு இருக்கும். இந்த சுவாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அந்த ராசியில பாத்தீங்கன்னா 3வது பாவமா ஒரு சுவாதி 1ஆம் பாவம். அப்போ இயற்கையாவே பாத்தீங்கன்னா முயற்சி இவங்க எப்பவுமே பண்ணிட்டே இருப்பாங்க. முயற்சியிலிருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வாகனங்கள் எப்பவுமே பழைய வாகனங்கள் வாங்குற அப்படின்னா யோசனை பண்ணி வாங்கணும். ஏன்னா இவங்களுக்கு பழைய வாகனங்கள் செட் ஆகாது. ஆனா இவங்களுக்கு அமைய அந்த மாதிரி வாகனங்கள் தான் அமையும். அதே மாதிரி சொந்த பந்தங்கள்கிட்ட கரெக்டா இருந்துக்கணும். இல்லைன்னு சொன்னா அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வரும். கணவனா இருந்தா மனைவி கிட்டும், மனைவியா இருந்தா கணவன் கிட்டும் அந்நியோன்யமா இருக்கிறதுக்கு பாருங்க. இல்லைன்னா 2 பேருக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கு. யாருமே விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை இருக்காது. இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு பொதுவாக விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை குறைவு. இப்போ சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாவத்தை பார்ப்போம். இந்த சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாவம் தனுசு நவாம்சத்துல விழுகுங்க. அப்ப குருவனுடைய வீட்டுல விழுகு. அப்ப இயற்கையாவே இந்த ராகுனுடைய 1ஆம் பாவம், அதாவது சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாவம் இயற்கையாவே பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன்ல ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதாவது அடுத்தவங்களோட பழகக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நல்லா பழகுவாங்க. எப்பவுமே அடுத்தவங்களுடைய தொடர்புகள் பெருக்கிட்டே போவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் அதிகம் பண்ணிட்டே போவாங்க.
அதே மாதிரி இவங்க அடுத்தவங்க சீக்கிரம் வந்து அட்டாச் ஆகிக்குவாங்க. காலபுருஷனுக்கு 9ஆம் வீட்டுல 9ஆம் நவம்சத்துல வந்து இந்த சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் விழுகிறதுனால இயற்கையாகவே இவங்களுக்கு அறிவு தேடல் ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி பிளஸ் குரு பிளஸ் ராகு சேர்க்கை இருந்தா பொதுவா வந்து 2ஆம் பாதம் பேசுவாங்க. அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற சந்தேக மனப்பான்மை கூட இவங்களுக்கு வரும். அதே மாதிரி வந்து எப்பவுமே இந்த ராகு குரு சம்பந்தப்பட்டதுனால குருவை வந்து மதிக்காதவங்களாக இருப்பாங்க. பெரியவங்களை வந்து அலட்சியப்படுத்துவாங்க. பொதுவாகவே ராகுக்கு எல்லாமே மைனஸுங்க. குரு எந்த அளவுக்கு பிளஸோ அந்த குருவோட ராகு சேரும்போது அந்த குரு எல்லா வகையிலும் ஒரு ராகு கெடுத்துருவார். எந்த அளவுக்கு குரு பிளஸ் பாயிண்ட் இருக்கோ அந்த அளவுக்கு ராகு சேரனால மைனஸ் ஆயிருங்க. அப்ப இயற்கையாவே பெரியவங்களை மதிக்கக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும். அலட்சியப்படுத்துவாங்க. பெரியவங்களை வந்து உதாசீனப்படுத்துவாங்க. இது எல்லா குணமும் இந்த சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு உண்டு. அதே மாதிரி வந்து 2ஆம் பாதம் பேசுவாங்க. இந்த குணமும் இந்த சுவாதி 1ஆம் பாதத்துக்கு உண்டு. அடுத்தது சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம். இந்த சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வந்து துலா ராசியில 4வது பாதம். அப்போ இந்த 4ஆம் பாதம்ன்றதுனால இவங்களுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வாகனங்கள் எப்பவுமே செகண்ட் ஹேண்டா அமையும். வீடு வந்து செகண்ட் ஹேண்டா அமையும். எந்த பொருள் எடுத்தாலும் அது வந்து பழைய பொருட்கள் இவங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பழைய பொருட்களை பூரா வாங்கி இவங்க வந்து புதுசா மாத்திக்குவாங்க. புதுசா வாங்குறதுக்கு பதிலா பழசை வாங்கி புதுசு வாங்குற அளவுக்கு எந்த செலவு வருமோ அந்த அளவுக்கு இந்த பழைய பொருட்கள் மேல இவங்க செலவு பண்ணி அதை வந்து புதுசா மாத்தி வச்சுக்குவாங்க. என்ன காரணம்னா அந்த ராசி வந்து பாத்தீங்கன்னா சனியினுடைய உச்ச வீடுங்க. பொதுவா சுக்கரனுடைய வீட்டுல சனி உச்சமா இருந்ததுனால அவர் எப்பவுமே புது பொருளை வாங்கி பழைய பொருளை வாங்கி புதுசா மினுமினுக்கு வச்சிருவாங்க. பெயிண்டிங் எல்லாம் பண்ணி டெக்கரிங் எல்லாம் போட்டு அதை டெக்கரேஷன் பண்ணி புதுசு மாதிரி மாத்திக்குவாங்க. ஆனா வந்து இவங்க பண்ற செலவுக்கு பேசாம ஒரு புதுசோ பொருளையோ வாங்கலாம் இவங்க அதை பண்ண மாட்டாங்க. பழசு வாங்கி டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அந்த குணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு 2ஆம் பாதத்துக்கு உண்டு. அடுத்தது சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம். இந்த சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னா கும்ப நவாம்சத்துல விழுகுங்க. இந்த கும்ப நவாம்சம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு காற்று ராசி. இந்த துலா ராசின்னு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு காற்று ராசி. அப்போ இந்த துலா ராசி காத்து ராசி அதனுடைய நவாம்சம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கும்ப ராசியும் காத்து ராசி இருக்கிறதுனால இவங்க யாரு கண்ட்ரோல்லையுமே இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. யாருடைய தொடர்பு வச்சாலும் அந்த தொடர்புல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விலகி போகக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். நண்பர்கள் சிநேகிதம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல சிநேகிதர்கள் கிடைக்க மாட்டாங்க. மோசமான சிநேகிதர்கள் தான் இவங்களுக்கு கிடைப்பாங்க. அதே மாதிரி வந்து இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்களுக்கு கோபம் ரொம்ப அதிகமாக வரும். பேராசை அதிகமாக இருக்கும். அடுத்தவங்க பொருள் மேல ஆசைப்படுவாங்க. எப்பவுமே வந்து பொருள் பற்று ரொம்பவே அதிகமாக இருக்கும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த 3ஆம் பாதத்துக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சுவாதி 4ஆம் பாதம். இந்த சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மீன நவாம்சத்தில் விழுகுங்க. அதாவது வந்து குருவனுடைய வீட்டுல விழுகும். 7வது ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் 12வது நவாம்சத்துல போய் விழுகு. அப்போ இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா கணவன் அல்லது மனைவி அல்லது நண்பர்கள் இவங்க மூலியமா வந்து இவங்களுக்கு என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளாத்தான் இருக்கும். எப்பவுமே இவங்க கூட்டுத்தொழில் பண்ணக்கூடாது. கூட்டுத்தொழில் பண்ணாங்கன்னா லாய்க்காக வைங்க. அதோட வந்து கருத்து வேறுபாடு பகையும் ஆயிரு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே இவங்க தொழிலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். வேலையில எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அலைச்சல் இருக்கும். பிரயோஜனம் இருக்காது. விரயங்கள் இருக்கும். மன உளைச்சல் இருக்கும். அதே மாதிரி யார் கூட போகிறாங்களோ அவங்களை வச்சு இவங்க கஷ்டப்படுவாங்க. இதுதான் வந்து இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள். நன்றி, வணக்கம்.